Good morning to all. Welcome to the CBT lab online class. Dear students, இன்னைக்கு வந்து நம்ம third exercise வந்து பார்க்க போறோம். So third exerciseல வந்து பாத்தீங்கன்னா this is nothing but the concept of case conversion. So case conversion அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ப்ரீவியஸா ஒரு கேரக்டர் வாங்கிட்டு அது வந்து அப்பர் கேஸா லோவர் கேஸான்றதை நம்ம வந்து பார்த்திருக்கோம். But here what we are going to do in the case conversion is we are going to convert the case of upper case இருந்ததுன்னா lower case ஆவும், lower case வந்து upper case ஆவும் நம்ம convert பண்ண போறோம். Okay. So இது வந்து நம்ம ஒரு character get பண்ண போறது கிடையாது. We are going to get the ஒரு string வந்து நம்ம get பண்ண போறோம். Okay. So இதனுடைய aim பாருங்க, to write a C# program to accept a string and convert the case of the character. We are going to get the input as a string. இதுல வந்து நம்ம character வாங்க போறது கிடையாது, string வந்து நம்ம வாங்க போறோம். Okay. So as usual the same procedure only. Visual Studio open பண்ணிக்கிறோம். ஃபைல்ல போய் நம்ம நியூ ப்ராஜெக்ட் எடுத்துட்டு விண்டோஸ் குள்ள போறோம். விண்டோஸ் ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன் சூஸ் பண்றோம். and then give a name for your project. சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கான ஃபார்ம் எல்லாம் இருக்கும். and then view மெனுல போய் டூல் பாக்ஸை வியூ பண்ணிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. and then write the needed coding in the code editor window. இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம F5 கீ பிரஸ் பண்ணோம்னு சொன்னாக்கா நம்மளுடைய ப்ரோக்ராம்னுடைய அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. சோ இப்போ பிஃபோர் கோயிங் டு த ப்ரோக்ராம் let us see the design mode first. என்ன மாதிரி நம்ம டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா this is your design. இது வந்து லேபிள், ஒரு ஹெட்டிங்காக நான் லேபிள் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்தது இங்க வந்து இதுவும் லேபிள், enter the string. இந்த ஸ்ட்ரிங்ல வந்து நீங்க கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா ஸ்மால் லெட்டர்ல இருக்கிறது கேபிட்டல் லெட்டர் ஆகும், கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறது ஸ்மால் லெட்டர் ஆகும். இதை நம்ம என்டர் பண்ணிட்டு இந்த ரெண்டு பட்டன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. இதுல நீங்க இப்ப இதுல கேபிட்டல் ஐ இருக்குது, இதுல ஸ்மால் ஐ ஆயிடுச்சு, ஸ்மால் என் வந்து கேபிட்டல் என் ஆயிருக்குது, கேபிட்டல் டி ஸ்மால் டி ஆயிருக்குது. இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறத ஸ்மால் லெட்டர் ஆகவும் ஸ்மால் லெட்டர்ல இருக்கிறத கேபிட்டல் லெட்டர் ஆகவும் நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த கேஸ் கன்வர்ஷன் ப்ரோக்ராம். So this is the design what you have to do. Okay, right ma. So இப்போ இதுல நீங்க ப்ரோக்ராம் பார்த்துடலாம். நம்ம ப்ரோக்ராம் is also very simple only. எல்லாமே இம்போர்ட் பண்றது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு அதுல வந்துரும். இனிஷியலைஸ் காம்பனன்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுலயே வந்துரும். சோ நம்ம எழுத வேண்டிய கோடிங் வந்து அந்த பட்டன் 1ஓட கிளிக், அதாவது சேஞ்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பட்டன் வச்சிருந்தேன் இல்லையா, அதனோட கோடிங் மட்டும் தான் we have to write. So I am using two string variables, string str1 and str2, and then character array நான் ஒன்னு வச்சுக்கிறேன். இதே string ஒரு character arrayல நான் ஸ்டோர் பண்ணாதான் ஒரு கேரக்டரா எடுத்து என்னால வந்து அந்த கேஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். So character array, ரெண்டு இன்டீஜர் வேரியபிள் int l, i and then char ch, ஒரு கேரக்டர் வேரியபிள், இதெல்லாம் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். and then இனிஷியலா l equal to 0 and str2 வந்து ஒரு நல் டெக்ஸ்டா நான் வந்து வச்சுக்கிறேன், நல் ஸ்ட்ரிங்கா நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே. பிகாஸ் இது வந்து எதனாலன்னு கேட்டீங்கன்னா str2ல தான் வந்து நமக்கு ஃபைனல் அவுட்புட், அதாவது கேஸ் கன்வெர்ட் பண்ண அவுட்புட் வந்து str2ல தான் நமக்கு ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, ரைட். சோ இப்போ str1 equal to text box 1.text, அது அதுல ஸ்டோர் ஆயிடும். யூசர் என்டர் பண்ண ஸ்ட்ரிங், அதோட லென்த்தை வந்து நம்ம எல்ல வச்சுக்கிறோம். ஓகே. சோ இப்போ இந்த ஸ்ட்ரிங், இந்த str1 வந்து நான் கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்ணி I am having the character array arr1 இல்லையா, அதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். arr1 equal to str1 dot to char array of 0, l. yellow 1 வந்து கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு இந்த ஃபாண்ட்ல சிமிலரா இருக்குது. so don't get confused ma. இது வந்து arr1 equal to str1 dot to character array of 0, l. 0ல இருந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து அது என்ன லென்த் இருக்குதோ அத்தனை கேரக்டர்ஸ் வரைக்கும் அதை வந்து நான் இந்த கேரக்டர் அரேல போட்டுக்கிறேன். ஓகே, ரைட். சோ இப்ப பாருங்க, ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். for I equal to 0, I less than l, I plus plus, ch equal to arr1 of I. அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் I 0வா இருக்கிறதால ஃபர்ஸ்ட் கேரக்டர் இந்த chல வந்துரும். ஓகே. அந்த கேரக்டரை எடுத்து அது வந்து லோயரான்னு செக் பண்றேன். char dot is lower of ch. அது லோயரா இருந்ததுன்னா அதை வந்து அப்பர் கேஸா மாத்திடுறேன். மாத்திட்டு string 2ஓட அதை ஆட் பண்ணிக்கிறேன். சோ இதனுடைய ஆட் பண்றதால தான் நான் இனிஷியலா இந்த string 2வை நான் நல் கேரக்டர் ஆக்குறேன். சோ str2 is equal to str2 plus char dot 2 upper of ch. இப்போ நமக்கு அதுல வந்து இந்தியான்னு கொடுத்திருந்தோம் இல்லையா,
I think we have given it as capital I. அந்த capital I தான் வந்து இங்க CHல இருக்கும். So அதை எடுத்து இந்த இடத்துல வந்துட்டு is lowerன்றது true ஆகும். I mean false ஆகும். அப்ப இங்க வந்துட்டு to lower அப்படின்ற function execute பண்ணும்போது so capital I வந்து நமக்கு small I மாறி இந்த string 2க்கு வந்துரும். Okay, so திரும்ப போயிட்டு for I equal to 0 அந்த I plus plus கொடுக்கும்போது I யோட value 1 ஆயிடும். So CH equal to ARR 1 of 1 அப்படிங்கும்போது next N எடுத்துக்கும். N வந்து small letter. இந்த இடத்துல பாருங்க N வந்து small letter. இப்ப இந்த small letter N வந்து நமக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னாக்கா it will be stored in CH. இப்ப செக் பண்ணும். if char dot is lower of CH னா yes. N வந்து small letter தான். அப்ப என்ன பண்ணுது? அதை வந்து upper case convert பண்ணி string 2ல add பண்ணிக்குது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸா எடுத்து அது எல்லாத்தையும் லோயர் கேஸா இருந்தா அப்பர் கேஸ் ஆகவும் அப்பர் கேஸா இருந்தா லோயர் கேஸ் ஆகவும் எல்லாத்தையும் மாத்தி இந்த ஸ்ட்ரிங் 2ல வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணிடுது. சோ ஒன்ஸ் அது ஸ்ட்ரிங் 2ல வந்து ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா ஃபைனலா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் 2.text equal to str2 ன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கொண்டு வந்து நம்ம போட்டுறோம். அதாவது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டுறோம். ஓகேமா? சோ இது வந்து ஸ்ட்ரிங் 1, இது வந்து ஸ்ட்ரிங் 2. ரெண்டுமே டிஸ்ப்ளே ஆனாதான் சேஞ்ச் ஆயிருக்கிற அவுட்புட் நமக்கு ப்ராப்பரா கிடைக்கும். அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல ரீசெட் அப்படின்றது வந்து ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணணும். அதுதான் நான் இங்க பண்ணிருக்கேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.textையும் கிளியர் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் 2.textையும் நான் கிளியர் பண்ணிருக்கேன். ஓகேமா? ரைட். சோ இப்போ இதுதான் வந்து உங்களுடைய ப்ரோக்ராம். Now let us move on to the Visual Studio. இது வந்து உங்களுடைய Visual Studio environment. So in the environmentல first of all let us do the design work ma. Okay, so designல வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிருந்தோம்? I think you remember the design what I have showed you. So இதனுடைய propertiesல போயிட்டு case conversion அப்படின்றது தான் நம்மளுடைய டைட்டில். So டைட்டிலுக்கு வந்து நான் first ஒரு லேபிள் வந்து யூஸ் பண்ணிடுறேன். லேபிள் யூஸ் பண்ணிட்டு I am just given the லேபிள் வந்து கொடுத்தாச்சு. இதனுடைய font நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் அப்பதான் வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் போல்டா அந்த மாதிரி இருந்ததுனாக்கா இட் வில் பி வெரி பெட்டர் ஃபார் அஸ். உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபாண்ட் வேணுமோ நீங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் சான்ஸ் செரிஃப் கொடுக்குறேன் நான். போல்டு ஒரு 14, 16 கூட கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து கேஸ் கன்வர்ஷன். ரைட்டாமா? அடுத்தது let us go through the design once again. இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட டிசைன். நல்லா பாத்துக்கோங்க. enter the string ன்னு ஒரு லேபிள், இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், 2 பட்டன் அண்ட் கீழே வந்து another text box. ஓகே, yes, let us move on to the design once again. so லேபிள் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த லேபிள்ல நம்ம கொடுக்க வேண்டிய டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா enter the string. you just listen here ma. இங்க தான் நான் டைப் பண்றேன். enter the string. enter the string or enter the string to be converted. எது வேணா நீங்க வந்து கொடுத்துக்கலாமா, உங்களுடைய சாய்ஸ் தான். திரும்ப அதே மாதிரி இதுலயும் வந்து நீங்க font வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. I am just doing everything in the properties window ma. enter the string கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நேரா நம்ம பிளேஸ் பண்ணும்போதே அதனுடைய அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டா செட் ஆகுற மாதிரி நீங்க வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. So now I am going to drag and drop 2 buttons. first button போட்டுட்டேன், second buttonம் போட்டுட்டேன். இதுக்கு இப்ப case change அப்படின்றதுக்காக changeன்ற word வந்து நம்ம கொடுக்கிறோம் கிளிக் பண்றதுக்கு. நீங்க என்ன வேணா உங்களோட சாய்ஸ்க்கு கொடுத்துக்கலாமா. click me to change the case அப்படின்னு கொடுக்கலாம். click hereன்னு கொடுக்கலாம். it's all up to your creativity தாமா. and then அடுத்ததுல வந்து ரீசெட் கோடிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம 2 டெக்ஸ்ட் பாக்ஸையும் ரீசெட் வந்து பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ இதனுடைய ஃபாண்ட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். the font you can change, எல்லாமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் போல்டு மட்டும் கொடுக்குறேன். அதே மாதிரி இதுக்கும் வந்து நான் போல்டு மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, so இப்போ இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. and then I am using the another text box here. இதுக்கு நேராவே பிளேஸ் பண்ணிடுங்க. இங்க நீங்க டிராக் பண்ணும்போதே அந்த லைனை வச்சு அடுத்தது வந்து நீங்க கொடுத்துக்கலாம். so இது வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா you can place a label here. லேபிள் கொடுத்துட்டு converted string அப்படின்றத வந்து நீங்க கொடுக்கலாம். இந்த இடத்துல லேபிள்ல வந்து
converted string because இதுதான் அவுட்புட்ன்றது யூசருக்கு தெரியணும்ன்றதுக்காக நான் இப்போ வந்து இந்த மாதிரி converted string அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதே மாதிரி font வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்ல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னாக்கா you can give it as bold or oblique எது வேணா நீங்க கொடுத்துக்கலாம். ஒரு டிஃபரன்சஸ். அண்ட் தென் இப்ப ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஃபார்ம் 1ன்னு இருக்குது. ஈவன் அதையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் 1னுடைய டெக்ஸ்ட் வந்து பாருங்க, எக்ஸசைஸ் 3 கேஸ் கன்வர்ஷன். இதையே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். You see here exercise 3 case conversion. Okay. So quickly let us move on to the coding portion. இப்போ நான் இந்த சேஞ்சுக்குள்ள வச்சு டபுள் கிளிக் பண்றேன். பிகாஸ் நான் சேஞ்சினுடைய கோடிங் போறேன். நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இம்போர்ட், இந்த ஃபார்ம் 1 இது எல்லாமே அதுலயே வந்துடும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் ஐ எம் ஜஸ்ட் காப்பிங் த கோட் ஃப்ரம் த என்னுடைய ப்ரோக்ராம்ல இருந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் கிளிக்ன்றது அதுலயே இருக்கும். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் பட்டன் 1ஓட கோடை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேமா. ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் யூ திஸ் கோடிங். ஷார்டேஜ் ஆஃப் டைம்காக நான் அந்த மாதிரி பண்றேன். பண்ணிட்டு இப்போ இதுல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் பேஸ்டிங் இட் ஓவர் ஹியர். ரைட்டாமா? ஸோ எனக்கு இது வந்து காப்பி ஆயிடுச்சு. எல்ஸ்ல வந்து ஐ எம் கெட்டிங் அன் எரர். ஐ திங்க் இது வந்து செமிகோலன் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். கோலன் வேற ஏதோ பிளேஸ் ஆயிருக்கு. இங்க வந்து நம்மளுக்கு எரர் காட்டுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு செமிகோலன் வரக்கூடாது. பிகாஸ் இஃப் வந்து வரும்பொழுது தேர் ஷுட் நாட் பி செமிகோலன். ஃபார் லூப்ல இஃப்லயும் வந்து செமிகோலன் இந்த இடத்துல வரக்கூடாதுமா. இந்த இடத்துல மிஸ்டேக் இஸ் தேர். இஃப்ல நம்ம செமிகோலன் கொடுத்துட்டோம்னு சொன்னாக்கா நம்மளுக்கு டோட்டல் ப்ரோக்ராமினுடைய இது வந்து சரியா வராது. இஃப் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டே ஆகாதுமா. ஓகே, so let us try to compile now. I think now the error is cleared. So இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பட்டனுடைய கோடிங் வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் பட்டனோட கோடிங் என்னமா, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text டெக்ஸ்ட் பாக்ஸ் 2.text ரெண்டுமே வந்து நம்ம ரீசெட் தான் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம கோடிங் எல்லாமே டைப் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. நான் டைம் சேவிங்காக உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கேன். now let us run the program. சேவ் பண்ணிட்டு இதுதான் வந்து ரன் ஆப்ஷன். அல்லது நீங்க F5 கொடுத்தாலும் உங்களுக்கு ரன் ஆகும். எது வேணாலும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம். ஸோ நவ் த ப்ரோக்ராம் இஸ் பீயிங் ரன். இப்போ வந்து நம்ம கொடுக்கலாம். ஸ்மால் லெட்டர் ஐ கொடுத்துருக்கேன், கேபிட்டல் N கொடுத்துருக்கேன், D அண்ட் ஸ்மால் ஐ அண்ட் கேபிட்டல் A. ஓகே, நான் சேஞ்ச் கொடுக்குறேன். இதுல பாருங்க, ஸ்மால் ஐ வந்து கேபிட்டல் ஐ ஆயிடுச்சு, கேபிட்டல் N வந்து ஸ்மால் N ஆயிடுச்சு, ஸ்மால் D கேபிட்டல் D. So everything is changed clearly. ஓகே, இப்போ நான் ரீசெட் கொடுக்குறேன். ரீசெட் எதுக்காகனா நியூ டெக்ஸ்ட் நீங்க வந்து கொடுக்கறதுக்காக. ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றத நான் வந்து கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்குறேன், சேஞ்ச் கொடுக்குறேன். இங்க பாருங்க, இன்ஃபர்மேஷன்ன்றது நான் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்தது கேபிட்டல்ல வந்துட்டு, டெக்னாலஜி கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்தது ஸ்மால் லெட்டர்ல வந்திருக்கு. ஓகேமா? So this is about your third exercise. I think you all understand this program, students. So இது வந்து உங்களோட third exercise னுடைய output screen. உங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் போல்டா பெருசா காட்டுறதுக்காக நான் இந்த PDFல ரெடி பண்ணிருக்கேன். Okay, that's all with this exercise, students. I will meet with the another lab program in the next class. Thank you, students.